இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை அணியாக வந்தாலும் எந்த பிரச்சனையும் தலைவருக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 to 24 வந்து டிவிக்கு மேலே ஒரு ஈர்ப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அவங்க வந்துட்டா ஏதாச்சும் செய்வாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது தெரியாது. அது அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அதை திரு விஜய் அவர்களும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம டெய்லி போயிட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்க வர மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த போர் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லரு, அப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. வெரி சேடை அவங்க திமுக மட்டும் தாக்கி பேசிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுடைய அந்த ஹோம்ஒர்க்கையோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டாக அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் திட்டக்கூடாது. ஒரு மனிதருக்கு மனிதர் மரியாதை கொடுக்காம நீங்கள் என்ன சிஎம் சார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு தரம் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது. ஒரு மனிதருக்கு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ ஒரு டீச்சரோ ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான். அதுதான் நம்ம சுயமரியாதை. நம்ம எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாத போது நமக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும்.